மாசத்துல ஒரு தடவையாவது இந்த அரிசி உளுந்து மாவு சேர்த்து முறுக்கு செஞ்சு வச்சுருவேங்க. முறுக்கு சுடுறதுக்கு முதல்ல எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கீழே உட்காந்துக்குவேங்க. கீழே உட்காந்து சுட்டா தான் நிறைய நேரம் உட்காந்து செய்ய முடியும். ஸோ எண்ணெயும் காஞ்சாச்சு. இந்த முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு 4 பங்குனா உளுந்து மாவு 1 பங்கு, எள்ளு, ஓமம், உப்பு, மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஈஸியாக இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு முறுக்கு சுடுறதுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிழிஞ்சாச்சு. அவ்வளோதான், இனிமேல் வரிசையாக பிழிஞ்சு பிழிஞ்சு போட வேண்டியதாங்க. இது ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்படி வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முறுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மொறுமொறுனே வருங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் வெண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்கல. சூடான எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்ம கெட்டியாக பிசையக்கூடாது. ஓரளவுக்கு மைல்டாக பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க. ஒரு டைமில் ஒரு 4 இல்லைனா 3 முறுக்கு தான் போட முடியும். நான் அந்தளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ முறுக்கு வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டதுக்கப்புறமா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி